எனக்கு டிஎம்ல வந்த கொஷின்ஸும் எப்படி உங்களோட டேவை ப்ரொடக்டிவாக பிளான் பண்ணுறீங்க, எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்றத பற்றி சொல்லி தான். ஸோ இன்றைக்கி நான் அதை பற்றி தான் பேச போகிறேன். ஹானஸ்ட்டாக இதுக்கு முன்னாடி என்னோட டேவை எல்லா விஷயத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருப்பேன். எதுவுமே கம்ப்ளீட் பண்ண மாட்டேன். ப்ரொடக்டிவாக இருக்கணும்னா நம்ம எல்லா விஷயத்தையும் பண்ணணும், நம்ம பிளான் பண்ணுறது அப்படின்னு இல்லாமல் என்னோடய டேவை நான் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிப்பேன். மார்னிங் அண்ட் ஈவினிங்ன்ற மாதிரி. மார்னிங் டைம் ஃபுல்லுமே இந்த கண்டென்ட் க்ரியேஷன் ஒர்க்கு, யூடியூப்க்கான வேலை, ஸ்மால் பிஸ்னஸ்க்கு இந்த ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் எடுக்கிறது, ஆர்டர்ஸ் இருந்தால் அதை பேக் பண்ணுறது, அதுக்கான ஒர்க் எல்லாமே அப்போ பண்ணுவேன். எடிட் பண்ணுறது எல்லாமே. ஈவினிங் ஃபுல்லாக ஒரு லஞ்சுக்கு அப்புறமா எல்லாமே படிக்கிற வேலையாக இருக்கும். நான் படிக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணுமோ அது எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணுவேன். இதை நான் எப்படி சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும்ல. ஒரு புக்கில் படித்த கான்செப்டை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதோட ரிசல்ட்டு தான் என்னோடய டேவை ப்ரொடக்டிவாக மாற்றுச்சு. அது என்ன புக்கு, என்ன கான்செப்ட்ன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு நம்ம பேஜ் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க.